பைரவரை வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் தெரியுமா? அதிகமாக கடன் வாங்கி பல இன்னல்களுக்கு ஆளானவர்களும், ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி என்று சனியின் வகை வகையான தோஷங்களில் பிடிபட்டு கொண்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சனி தோஷக்காரர்களும் அவருடைய குருவாக விளங்கும் பைரவரை வணங்கினால் நிச்சயமாக உங்களுடைய துன்பங்கள் குறையும். தயிர் சாதத்தை நைவேத்தியமாக செய்து செவ்வரளி, செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் பலவிதமான தோஷங்களில் இருந்து நீங்கி அதிர்ஷ்டமான யோகங்களை பெறலாம். பைரவருக்கு மிளகு முகம் ஏற்றினால் தீராத எவ்வளவு கடன் இருந்தாலும் விரைவாக தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். அதுபோல் ஒரு முழு எலுமிச்சையை அவருடைய திருவடியில் வைக்கப்பட்டு பின்பு அதனை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்தால் போதும். வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் வெளியேறி நல்ல சக்திகளின் ஆதிக்கம் அதிகரிக்க துவங்கும். இதனால் வீட்டுல எந்தவிதமான சண்டை சச்சரவுகளும் எளிதாக நீங்கி ஒற்றுமை ஓங்கும். ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்க பகவான் சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.